அஸ்ஸலாமு அலைக்கும். நீ என்னை வழிகட்டவனாக ஆக்கியதால் அவர்களுக்காக உனது நேரான பாதையில் அமர்ந்து கொள்வேன் என்று கூறினான் என்று 7வது அத்தியாயம் 14வது வசனத்துல வருக. ஷைத்தான் தானாக தானே வழிகட்டு வந்தான். நீ என்னை வழிகட்டவனாக ஆக்கியதான்னு சொல்லி சொன்னா அல்லாஹ்வை பழி சொல்ற மாதிரி இருக்குது. இது எப்படி என்னுடைய விளக்கம் தரவும்? காயல்பட்டணும் இத்ரீஸ்ங்கிற சகோதரர் கேட்கிறாரு. 7வது அத்தியாயம் 16வது வசனம் குர்ஆன் வசனம். அந்த குர்ஆன் வசனத்தை சொல்லிதான் கேள்வி கேட்கிறார். அந்த வசனத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பணியை மறுத்துட்டான் இல்லையா? மறுத்தவன் அல்லாஹ் குர்ஆன் விரட்டி விடுறான். விரட்டும் பொழுது அல்லாஹ்விடத்துல இப்லீஸ் பேசுறான். எப்படி பேசுறான்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கேள்வி, ஃபபிமா அகுவைத்தனி, நீ என்னை வழிகெடுத்த காரணத்தினால், அதை எடுத்துறான். நீ என்னை வழிகட்டவன் ஆக்கிட்டீல, அதனால நான் இவங்களெல்லாம் வழிகெடுப்பேன், நேர்வழியில் உட்கார்ந்துக்கிறேன் என்று இப்லீஸ் அல்லாஹ்ட்ட பேசியிருக்கிறான். அதை வச்சு என்ன கேட்கிறாருன்னா, இவன் வழிகட்டு போனானா அல்லாஹ் வழி எடுத்தானா? அவன் என்ன அல்லாஹ்ட்ட பேசுறான் இப்லீஸ், ஃபபிமா அகுவைத்தனி, நீ என்னை வழிகெடுத்த காரணத்தினால் நான் நேர்வழியில உட்கார்ந்து இந்த ஆதமுடைய சந்ததியில வழிகெடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட இப்லீஸ் பேசியிருக்கலாம். எப்படி இவனை அல்லாஹ் வழிகெடுத்தான்? இவன் தானே கட்டுப்பட மறுத்தான், இவன் தான் இந்த தீய செயலை செஞ்சான். அப்படி இருக்கும் பொழுது நீ என்னை வழிகெடுத்ததால் அப்படின்னு எப்படி இப்லீஸ் பேசலாம்? இது எப்படி சரியா வரும்? 7வது அத்தியாயம் 16வது வசனத்தில் உள்ளதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்கிறார். இதே வாசகம் 15வது சூறாவுல 39 வசனத்திலையும் இருக்குது. இந்த சகோதரர் கேட்ட அந்த வாசகம் 15வது அத்தியாயத்துல 39வது வசனத்திலையும் இப்படியே இருக்கிறது. இந்த ரெண்டுக்கு சேர்த்து தான் இது பதில். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிப்படை விளைவிக்கிறோன்னு, எந்த ஒருத்தங்க நேர்வழிக்கு வந்தாலும் சரி, கெட்ட வழிக்கு போனாலும் சரி, அதுல 2 பார்வை இஸ்லாத்துக்கு இருக்கிறது. ஒரு பார்வை என்ன, இவன் இந்த செயலால் இவன் கெட்டான், இவன் தான் வழிகேட்ட தேர்ந்தெடுத்தான் என்று சொல்வதற்கும் இஸ்லாத்துல இடம் இருக்கிறது. அதே நேரத்தில் அவன் கெட்டவன் ஆவாங்கிறது விதியில எழுதப்பட்டுச்சா இல்லையா? விதிப்பலகையில எழுதப்பட்டதுன்றதுதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியே அடிப்படை இருக்கு. நம்ம பிறப்பதற்கு முன்னாடியே நம்முடைய உணவு, நம்முடைய தவணை, நம்முடைய மூமினா காபிராங்கிற ஒரு விஷயம் எல்லாமே என்ன செஞ்சிருக்கிறது? அல்லாஹ் நம்ம படைப்பதற்கு முன்னாடி எழுதி விடுகிறான். அவ படைப்பதற்கு முன்னாடி எழுதின விதிப்படிதான் எல்லாம் நடக்குது என்கிறது இஸ்லாத்தில் உள்ள நம்பிக்கை தான். இந்த இப்லீஸை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய மூல பதிவேட்டுல இந்த இப்லீஸ் இப்படி கெட்டு போவான் எழுதாம இருந்தா அவன் கெட்டு போயிருப்பானா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சரிதா செய்யாம இருந்தானே, அது விதிப்படி தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பணியை சொல்லும் பொழுது அவன் பணிவான் என்று அல்லாஹ் எழுதியிருந்தானே, ஆனால் பணிந்திருப்பான். அவன் பணியை மறுத்தான், பணிய மாட்டான்னு எழுதிட்டு விட்டான். அவ பணிய மாட்டான்னு சொல்லி முடிவெடுத்த காரணத்தினாலதான் இப்லீஸ் பணியாம போயிட்டான். அப்ப இப்லீஸ் அந்த அடிப்படையில் அல்லாஹ்ட்ட பேசுறான். அல்லாஹ்ட்ட பேசுறது தக்தீர் அடிப்படையில பேசுகிறான், விதி அடிப்படையில பேசுறான். என்ன பேசுறான்? நீ தானே என்னை இந்த மாதிரி ஆவன்னு எழுதி வச்ச, அதனால நான் இப்படி ஆகிட்டேன். அப்ப நீ என்னை வழிகட்டவனாக ஆக்கிய காரணத்தினால் நான் அவர்களுடைய போற வழியில உட்கார்ந்து மக்கள் எல்லாம் கெடுப்பேன் என்று சொல்கிறான். அப்ப இந்த மாதிரியான வாசகத்தை இப்லீஸ் மாத்திரம் இல்ல, நீங்க நான் எல்லாருமே என்ன செய்யலாம்? பயன்படுத்தணும். சில நேரங்களில் விதியை பற்றி பேசும் பொழுது அதை பயன்படுத்தும். விதி நடந்து முடிஞ்ச பிறகு என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுடைய விதியின் பிரகாரம் அப்படி நடந்து விட்டது என்றும் சொல்லிக் கொடுக்கிறோம். இன்னொரு நேரத்தில் என்ன செய்யறோம்? அவனுடைய திமுறனால செஞ்சுட்டான்னு சொல்லிக் கொடுக்கிறோம். அப்ப 2 பேருக்கு என்ன செய்யுது? ஒரு மனிதன் செய்யற எந்த ஒரு செயலா இருந்தாலும் அவன் தான் செய்யறான் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. இவன் செய்யற அல்லாஹ் எழுதி வச்சப்படி எல்லாம் நடந்துருச்சு என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. அந்த விதி விஷயத்தினுடைய நுணுக்கத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அது ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் சர்ச்சை செய்யக்கூடாது என்று வேற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி விட்டார்கள். அதனால நம்ம நம்பணும், விதி ஒண்ணு இருக்கிறது. இப்லீஸ் வழிகட்டதுக்கு விதி காரணம் இல்லைங்கிறீங்களா? அப்ப அல்லாஹ் அப்படி எழுதாம அந்த இப்படி கெட்டு போயிருப்பாங்க. இப்லீஸ் என்பவன் அல்லாஹ் படைப்பான், மனிதனை படைப்பான், படைத்து பணியை சொல்லுவான். அப்ப மாணவர்கள் எல்லாம் பணிவார்கள். அந்த இப்லீஸ் என்பவன் பணிய மாட்டான். இந்த கேள்வி கேட்டான என்ன நீ வழிகட்டவன் ஆக்கியதான், அது கூட இதுல உள்ளதுதான். இப்படி கேட்பான்னு எழுதிச்சிருக்கிறான். அப்ப எல்லாமே அல்லாஹ் எழுதின பிரகாரம் தான் நடக்குது என்கிற அடிப்படையில
இப்லீஸ் அல்லாஹ்ட்ட சொல்லும் போது அல்லாஹ் சும்மா அவனுக்கு மறுப்பு சொல்லல, அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சான். இந்த மாதிரி அவன் ஆனதுக்கு காரணமே யாருன்னு கேட்டா, அல்லாஹ்வை எதிர்த்து அல்லாஹ்வை மீறி அல்லாஹ்வை ஜெயிச்சு இந்த மாதிரி அவன் செய்யவே இல்லை. அல்லாஹ் இப்படித்தான் ஆவான்னு எழுதி வச்சதுனாலதான் போனான். அதனால இவன் செய்தான் இப்லீஸ் அல்லாஹ் மிகைத்து விட்டான்னு சொல்ல முடியாது. இவன் இந்த மாதிரி செஞ்சதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ் இப்படித்தான் இவன் ஆவான்னு எழுதி வச்சுட்டான். அப்ப இப்ப விதிங்கிற அடிப்படையில் சிந்தித்து பார்த்தீர்களே, ஆனால் இந்த வசனத்துல உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. எப்படி சொல்றான் அல்லாஹ்ட்ட, நீ என்னை வழிகட்டவனாக ஆக்கியதால் நான் இவங்கள வழிகெடுப்பேன். இது உண்மையா வழிகட்டவன் அல்லாஹ் ஆக்கணும். அல்லாஹ் அப்படி அவனுடைய விதி அந்த மாதிரி எழுதி வச்சான். ஆனால் விதியில அவனுக்கு விதி அப்படி ஆக்கினால் அவனையும் தண்டிக்கணும்னு அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னா அது சர்ச்சை பண்ணக்கூடாத விஷயம். அந்த விதி விஷயத்துல மட்டும் ஒரு முரண்பாடுல நிக்குமே தவிர அதுல சர்ச்சை பண்ணி ஒரு இதான ஒரு தீர்வு கொண்டு வர முடியாது. இவன் விதி அடிப்படையை கொண்டு பேசினதுனால இவனே வழிகட்டான் சொல்வதும் அது ஒரு வகையில் சரி, அல்லாதான் இவனை வழிகெடுத்தான் என்று சொல்வதும் இன்னொரு வகையில் சரி. ஒருத்தன் அபூஜஹல் இருக்கிறான், அபூஜஹல் காபிரா இருக்கிறான். யாரு காரணம்? அவன் தான் காரணம்னு சொல்லலாம். அல்லாஹ் அவன் அப்படி எழுதி விட்டு அதனால அப்படின்னு சொல்லலாம். இப்லீஸ் அபூஜஹல் இந்த மாதிரி வழிகட்டவனா போய் காபிரா மரணித்ததற்கு என்ன காரணம் என்று பேசும் பொழுது அவனுடைய திமிர்னால அவன் சத்தியத்தை மறுத்த காரணத்தினால அவன் காபிரா ஆனான்னு சொன்னா அது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு மாற்றமா? அது மாற்றம் இல்லை. அதே நேரத்தில் அவன் அல்லா அப்படி எழுதி வச்சுட்டான், அப்படிதான் அவன் ஆவான், அது அவனுக்கு மேல இயலாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அதன்படிதான் அவனுக்கு நாசமா போயிட்டான் அப்படின்னு சொன்னா அது இஸ்லாத்துக்கு எதிரானதா? அது எதிரானது கிடையாது. ஆனா என்ன ரெண்டு முரண் மாதிரி இருக்கு. நமக்கு ஊதித்து நிலையிலுமே இல்லா கலையலாம். நீங்க கொஞ்சம் அறிவுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த அறிவை கொண்டு அனைத்து நீங்க தீர்வுலாம் காண முடியாது. அது ஆகிரத்தில் எல்லாம் என்ன செய்வான், பிறகு நமக்கு தெரிய வைக்கும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா குழப்பம் வராது.